அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் 20வது பாடலில் அரும் பொன் அணையார் எனது துறை வரும் ஓர் சமயம் அகல நின்மின் அணங்கணையேர் என்ற அதனாலோ இரும்பு மனம் ஆனாலும் இலகுவிடும் கண்டால் என்றுரைத்தன் இதனாலோ அறியேன். கரும்பனையால் பாயும் நாய் கடுகணையால் ஆனால் களித்தென்னை வளர்த்தவளும் புளித்தின்றால் ஒத்தாள். விரும்புகின்ற பெண்களெல்லாம் அரும்புகின்றார் அலர்தான் வித்தகரின் நடராயர் சித்தம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். 19ஆம் பாடலில் தனித்தலைவர் என்றவர் இங்கு துரை என்கின்றார். உலகியலில் பிரிட்டிஷ் ஆட்சியில் துரை என்றால் அவரின் ஆணைக்குட்பட்டு இயங்கும், அவர் இயக்குபவர். அருளியலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் துரை. அவர் அண்ட சராசரம் எல்லாவற்றையும் இயக்குபவர். துரை வரும் ஓர் சமயம். சுத்த சன்மார்க்க சத்திய திரு விண்ணப்பத்தில் உரைநட பகுதி 560வது பக்கம். களைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலிய அவஸ்தைகளால் துன்பமுற்று களைப்பு அடைந்த உங்களை அத்துன்பங்களினின்றும் நீக்கி களைப்பு கலக்கம் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தற் பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடர்பார் பார்வதிபுரமென்று குறிக்கப்படுகின்ற உத்தரஞான சிதம்பரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடனம் செய்வோம் என்றும், அத்தருணம் மிகவும் அடுத்த சமீபித்த தருணம் என்றும், அப்பதியினிடத்தை அருள் நடம் புரிவதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டுமென்றும் திருவருள் குறிப்பால் அறிவித்ததுமன்றி அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதொரு தடைகளுமின்றி காத்தருள வேண்டும் என்று குறிப்பு தருகிறார். மேலும் 5816ஆம் பாடலில் தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகதளத்தீர் கேண்மேன். இனித்த நறுங்கனி போன்ற என் உள்ளம் தித்திக்க இன்னமுதம் அளித்து என்னை ஏழுலகும் போற்ற மனித்த உடம்பை இதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தலாம் செய் வல்லபம் கொடுத்தே கனிந்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தன்னிலே கழித்திட வைத்துகின்ற காலையும் இங்குதுவே என்கின்றார். அரும் பொன் அணையார், மிக உரிய பொன் போன்ற ஒளிதேகம் உடையவரை ஆன்மாவுடன் அவர் வந்து கலக்கணும். அகல நின்மின் அணங்கணையேர், மனம் விலகி நின்றால்தான் அவர் வந்து என்னை அணைவார். எனவே மனதை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. அதனால் மனம் செயல்படாமல் இருக்க ஜீவதயவுடன் பலகாலம் செயல்பட்டு சத்துவ குணம் பெருகி சத்துவத்தின் சத்துவமாகிய அருளை பெறும்போது தேவையாவும் பூர்த்தியாகி மனமது செம்மையாகி மகாமந்திரம் என்பது அருள் என்பது கடவுள் தயவு, பெரும் என்பது ஒப்பற்ற, ஜோதி என்பது பேராற்றல் ஆக ஒப்பற்ற கடவுள் தயவு ஆகிய பேராற்றலை பெற மனதில் எண்ணினால் மட்டும் போதாது, எண்ணம் செயலாக்க புறத்தில் நாம் தினசரி அற்றார அழிவு செய்திருக்க நாம் செய்த பரோபகார செயலால் நமக்கு ஆற்றல் கூடும். இவ்வாறு ஆற்றல் கூட இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம அணு ஒளியுடன் கூட்ட
ஆன்மறிவு மேலும் விளங்கும். இப்பொழுது உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு என தன்னை அறிந்து ஈத்துவக்கும் இன்பம் பெற்று கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிந்து உன்னை பார், உன்னுள்ளே கடவுளை பார்க்க அறிவினில் ஓர் அறிவாகி பயணிக்கும்போது மனமாகிய காற்றின் இயக்கம், பொய்யாத மொழியும், மயக்கத்தில் செய்யாத செயலும், வீண் போகாத நாளாக தினசரி ஜீவகாருண்யம் செய்ய செய்ய எந்த விஷயங்களும் பற்றாத மனமாகி பற்றற்றான் பற்றாகி அருள் அம்பலப்பற்றை பற்றி நிற்கும்போது மனம் சாந்த சொருபியாகிய பிரியாத சாந்தமாகி ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்பால் தயவும் கொண்டு துன்ப மறுத்து ஒரு சிறிய துவம் இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ என ஏங்கி அழுத கண்ணீர் மாறாது நிற்கும்போது மனம் செயல்பட்டும் செயல்படாமல் நிற்கும்போது இயற்கை உண்மை கடவுள் ஆன்ம ஒளியுடன் அவருடைய அருள் ஒளி கூடும் தருணம் இதுவாக உள்ளது என்று கூறினேன். அதனாலோ இரும்பு மனம் ஆனாலும் இலகிவிடும் என்றேன். உலக அறிவில் நான் எனும் அகங்காரத்துடன் உள்ள உலகியலாருக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என சொல்லி விளங்க வைக்க முடியாது. நாம் தினசரி ஜீவகாருண்யம் செய்வதை அவர் பார்க்க உலகறிவில் உள்ளவர் நாமும் இதுபோல் செய்தால் என்ன என்கின்ற எண்ணத்தை அவரிடம் உண்டு பண்ண அவர் நாம் செய்வதை பார்த்து அவர் கண் தயவாகி அவர்களுடைய கல்லாய மனம் கரைந்து அவர் தினசரி ஜீவகாருண்யம் செய்ய இந்த கடினமான மனமெனும் நிலத்தில் இரக்கம்னு நீர்பட்டு அது இலகி செயல்பட அவருடன் இவ்வருளின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் காரியப்படும் என்று சொன்னேன். என்று சொல்லி செயல்பட்டேன். இதனாலோ எதனாலோ இயற்கை உண்மை கடவுள் இன்னும் வரவில்லை. ஆன்மறிவனும் திருக்கதவு திறந்து அவர் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் என்றேன். கரும்பனையால் நாய் கடுகு அணையால் ஆனால் நான் கூறிய யாவும் தேனென நீக்கும் திரு அருள் கடலாகிய இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனை பற்றி. ஆனால் அவள் மனமோ சிறியதில் சிறியதாகிய நாய்க்கடுகு செடி. அது இலை சிறிது, செடியும் சிறிது, விதையும் சிறிது. அவ்வாறு ஜீவனாகிய செடியில் அவள் மனமாகிய இலை ஈரம் இல்லாததால் வளராமல் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. ஆன்மா ஒளி எனும் விதை எனும் பக்குவ நிலைக்கு வராமல் உலகில் உள்ள அழியும் பொய்ப்பொருளை உரிமையாக்கி உடைமையாக்க வழி தெரியாது நான் எனும் அகங்காரம் பெய் குடித்து ஆடிக்கொண்டுள்ள மனமாகிய பாங்கி கழித்து என்னை வளர்த்தவளும் புளிக்கின்றாள். அனாதியான காற்று, தடையற்ற இயக்கமாகிய காற்று நம்மை வளர்த்து நம் பிள்ளை ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் பற்றி நின்று இந்த எண்ணமாகிய மனம் காற்றின் இயக்கம் ஜீவகாருண்யம் செய்யும் என்று நினைத்து வளர்த்த போது அதற்கு இயற்கை உண்மை அறிவாகிய தயவு இல்லாதால் ஜீவ தயவு மறந்து மற்ற எல்லாவற்றையும் மறக்காமல் செய்யும். இதன் செய்கை கண்ட தாய்முகம் சுளிக்கும் அளவுக்கு மாறிவிட்டது. சாதாரணமாக புளியை உண்டால் முகம் சுளிக்கும், அந்த புளிப்பு அதுபோல் ஆகிவிட்டது. ஒத்தவள் விரும்புகின்ற பெண்களெல்லாம் அரும்புகின்றார். எல்லா உயிரும் தம்முயிர் போல் ஒத்து தயவு நெறி விரும்பி ஏற்று செயல்படுகின்ற மனங்களெல்லாம் பூத்து மலர்ந்து காய்த்து கனியாகி ஏறாத நிலைமையில் ஏறி இன்னும் இறங்காத நிறைவாக நீ இறங்கியதால் நீ பெற்ற அருள் என்றும் உன்னை விட்டு விலகாது உனக்கு இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வுக்கு உதவும். வித்தகர் நடராயர் சித்தம் அறிந்திலேனே. வித்தை என்பது கலை. இந்த மனதை கொண்டு அவர் ஆற்றலை பெறுவது. அவ்வாறு ஜீவதேவால் அவர் பெற்ற ஆற்றல் 648 கோடி ஆற்றல். கூட்டுறு சித்திகள் கோடி பல் கோடி, அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் உடைய வித்தகர் பரமாகாச சொற்பராகிய அனாதியான கடவுள்தான்
இயக்கும் இத்தக நடராயன் சித்தம் ஜீவதயவு புரிந்து ஆன்ம அறிவை கொண்டே அவரை அறிய வேண்டும். வேறு வழி கிடையாது. பாடுபட்டால் பலன் பெறலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.